திருமதி அஜிதா அக்னல் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தின் முகமாக வந்து இருக்காங்க. நெறைய வந்து களப்பணிகள் வந்து செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க தனிப்பட்ட முறையில செய்யல. கட்சியோட அறிவுறுத்தலின்படியும் கட்சிக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அப்பல்லாம் நீங்க அஜிதா வந்து தூக்கி பிடித்த இந்த தமிழக வெற்றிக்கழகம், இன்னைக்கு ஏன் வந்து அஜிதா அவர்களை கைவிட்டதுன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் வந்து இருக்கு. என்ன அரசியல் இருக்கு? இந்த அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்ட செயலர்லாம் யார் வந்து நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கழகத்தினோட செ வந்து பொதுச் செயலாளர் ஐயா புசி ஆனந்த் தான் வந்து எல்லாரையும் வந்து நியமனம் பண்றார். அதுபோல வந்து 5 மாவட்டங்களுக்கும் நியமனம் அறிவிப்பு இல்லாம இருந்தது. அப்ப அந்த அறிவிப்பு வரும்போது எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ்ன்னு ஒரு பேரை வந்து வராங்க. அத பார்த்துட்டு அந்த அறிவிப்பு குறித்து பேசுறதுக்காக தான் இவங்க வந்து வராங்க. தலைமை கழகத்துக்கு எதுக்கு வராங்க? பனையூருக்கு வராங்கன்னா, அவங்க தனியா வரல. அவங்க கட்சி தோழர்களோட வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்கள் வந்து வராங்க. பேசுறதுக்காக தானே வராங்க. பேசுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? அவங்க பிரச்சனை பண்ண தான் வராங்கன்னு சொல்லிட்டு 100 மீட்டருக்கு முன்னாடியே பேரிகார்டு வச்சு தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? மாற்று கட்சியில இருக்கவங்க கூட உங்க அலுவலகத்த வந்து சந்திக்க முடியுது. இயல்பா வந்து சந்திக்க முடியுது. மெம்பர்ஷிப் ஆவறதுக்கு வராங்க. வந்து கட்சியில சேர்றதுக்கு வராங்க. புசி ஆனந்த் அவர்கள சந்திக்க வராங்க. அப்போ இதெல்லாம் வந்து வரும்போது, இவர்கள்லாம் யாரும் தடுக்கப்படல. ஆனா ஒரு இயக்கத்தாக உழைத்தவர்கள வந்து 100 மீட்டருக்கு முன்னாடி தடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆபீஸ்ல கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம். ஆமா, இத்தனைக்கும் உங்க கட்சியுடைய கால் ஹோல்டர். ஆமா. ஏன் அந்த ஈகோ உங்களுக்கு? இதையும் தாண்டி ஒரு பெண்மணி. எஸ். நீங்க வந்து பெண்களுக்கான வந்து பேசுறீங்க. 2 மாபெரும் வந்து பெண் ஆளுமைகள் வந்து கொள்கை தலைவரா தலைவராவே நீங்க வச்சிருக்கீங்க. வச்சிருக்கீங்க. பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லன்னு நீங்க தான் சொல்றீங்க. பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு குடுக்கின்ற ஒரே தலைவன் விஜய்ன்னு நீங்க தான் சொல்றீங்க. பிரகடனப்படுத்துறீங்கல்ல. ஆமா. அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்ல. நீங்க அப்படி உண்மையிலேயே நீங்க வந்து அப்படி மாற்றத்துக்கான தலைவர். நீங்க மாற்றம் குடுக்க போறீங்கன்னா, சரி ஓகேங்க. அங்க பிரச்சனை நடக்குது. தள்ளுமுள்ளு நடக்குது. அவங்கள வந்து 100 மீட்டருக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க வரீங்கல்ல. திரு விஜய் அவர்கள் வந்து பனையூர் அலுவலகத்துக்கு வராரு. உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரியுது. உங்க கண்ணு முன்னாடியே வந்து கார வந்து வழிமறிக்கிறாங்க. நீங்க அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க உள்ள வாங்க பேசணும்னு தானே. இதுதானே ஒரு தலைமை பண்புக்கு அழகு. நீங்க ஒரு கட்சியில இருக்கிற ஒரு பெண்மணியே நீங்க இவ்வளவு மோசமா நீங்க நடத்துறீங்கன்னா, நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சரானா, சாமானிய மக்களோ யாரோ உங்களை எப்படி வந்து சந்திக்க முடியும்? திருப்பி அதே வழியா தான் சார் அவரு போறாரு. 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி போறாரு. போகும்போது வேகமா வந்து போயிடுறாரு. குறைஞ்சபட்சம் அவங்கள கூப்பிட்டு பேசியிருந்தாங்கன்னா, இந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும்ல. கரூர்ல வந்து லேட் ஆயிடுச்சு. அப்பயே வந்து உங்களுக்கு வந்து அந்த கூட்டத்த வந்து அனுமதி இல்லன்னு சொல்றாங்க. 50 மீட்டருக்கு முன்னாடி நில்லுங்கன்னு காவல்துறை சொல்றாங்க. அதெல்லாம் கேட்காம இந்த பாயிண்ட்ல தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. சரி ஓகே ஒரு விபத்தே நடந்துச்சு. அதை எதிர்கொள்ள தெரியாம எல்லாருமே வந்து ஓடி போயிட்டீங்க. ஸோ அதே மாரி தானே இப்பவும் நீங்க பண்றீங்க. இப்ப என்ன பண்ணீங்க? இந்த பிரச்சனை இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க மலேசியாவுக்கு ஓடி போயிட்டீங்க. இதுதான் உங்களோட அரசியல் நிலைப்பாடு. இதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கான அழகா இது?